வணக்கம். இன்னைக்கு ஒரு சிரிப்பு கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. ஒரு குடிகார சங்கம் இருந்துச்சுங்களாம். அந்த குடிகார சங்கத்தினுடைய தலைவர் அத்தனை பேருக்கும் ஒரு மீட்டிங் வச்சு பிரியாணி போடணும்னு நினைச்சாருங்களாம். அப்போ அவர் வீட்டில் ஒரு கொழுத்த ஆடு வளர்த்துக்கிட்டு இருந்தாருங்களாம். அந்த ஆட்டுல தான் பிரியாணி செய்யணும், அப்பதான் ருசியா இருக்கும், எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்ட்டு அவர் யோசனை பண்ணாருங்களாம். அன்னைக்கு இரவு தன்னுடைய மனைவிக்கு தெரியாம ஒரு கோணி எடுத்துக்கிட்டு இருட்டுல அந்த ஆடை அந்த கோணிக்குள்ள போட்டுக்கிட்டு போயிட்டாருங்களாம். போய் அவரே அதை அறுத்து பிரியாணி பண்ணிட்டாருங்களாம். அன்னைக்கு இரவு அத்தனை குடிகாரர்களும் அந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு ரொம்ப ருசியா இருக்குன்ட்டு குடிகார சங்க தலைவர்கிட்ட சொல்லிட்டு போனாங்களாம். இவர் அந்த ஆட்டை மனைவிக்கு தெரியாம தானே திருடிக்கிட்டு போனாரு. அடுத்த நாள் பயந்து பயந்து மனைவி எப்படி பார்க்க போறோமோன்னு சொல்லிட்டு உள்ள போனாருங்களாம். உள்ள போறதுக்கு முன்னாடியே வாசல்ல ஒரு பெரிய அதிர்ச்சி அவருக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சுங்களாம். அவர் வளர்த்த ஆடு அங்கேயே தான் இருந்துச்சுங்களாம். உடனே அவருக்கு ஆச்சரியமா ஆயிடுச்சா, நேற்று நம்ம தானே இதை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போய் வெட்டி பிரியாணியில போட்டோம், அப்படியே இருக்கேன்னு மனைவியை கூப்பிட்டு கேட்டாருங்களாம். இந்த ஆடு என்ன இங்கேயே இருக்கு அப்படின்னு கேட்டாருங்களாம். அதுக்கு மனைவி சொன்னாங்களாம், என்னங்க சொல்றீங்க, நம்ம அங்க கட்டி போட்ட இடத்துல தானே ஆடு இருக்கும், நம்ம கட்டி விட்டா தானே வெளியே ஓடும், அது அங்கேயே தான் இருக்கு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு கேட்டாங்களாம். என்ன விஷயம்னு இவர் கேட்டாங்களாம். நேற்று நைட்ல இருந்து நம்ம வளர்த்த நாயை எவனோ ஒருத்தன் திருடிட்டு போயிட்டாங்க, அதை எப்படியா தேடி கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்களாம். அதான் அவருக்கு தெரிஞ்சுதான் அவர் சாப்பிட்டது ஆட்டு பிரியாணி இல்ல, நாய் பிரியாணின்ட்டு. இந்த சிரிப்பு கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த சிரிப்பு கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.